ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஐஸ் கில்லர் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, தேங்காய், புளி, பூண்டு, சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் தூள், மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கடாய் எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது புளியை சேர்த்துக்கலாம். சீரகமும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூளும் மிளகா தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். வச்சுக்கலாம். இதையும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு மசாலா. கடாய் எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்தியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷு போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்தாச்சு. நம்ம மீன் குழம்பு ரெடிங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.